Hello aspirants, welcome to Success IAS. இந்த வீடியோ வந்து குரூப் 2A உடைய ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் ப்ராசஸ் ரிகார்டிங் இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிறைய டவுட்ஸுக்கான கிளாரிஃபிகேஷன் இதில் நான் சொல்கிறேன். நான் இதில் சொல்லியிருக்க டவுட்டே நீங்கள் அகெயின் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே போட்ட வீடியோஸ்னு அதே தான் சொன்னதையே வந்து திரும்ப வீடியோவே பார்க்காம டவுட்ஸாக கேட்குறீங்க. அரௌண்ட் ஒரு 100-200 கமெண்ட்ஸ் வரும்போது எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கரெக்டாக கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டவுட் வந்து இது வந்து நம்ம சேவை மையம் போயிட்டு பண்ணணுமா இல்லை மொபைலில் பண்ணிக்கலாமான்னா நம்மளே நம்மளுடைய ஓன் மொபைல் ஒரு லேப்டாப்பில் பண்ணிக்கலாம். முன்னாடி தான் வந்து குரூப் 2க்கு சேவை மையம் போயிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் எரர்லாம் வந்ததுனால என்னென்னு தெரியல, இப்போ நம்மளே அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக உங்களோட மொபைல் ஃபோன்லேயே நெக்ஸ்ட்டு எதில் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஷாப் போயிட்டு ஸ்கேன் பண்ணுமா? ஷாப் போயிட்டு ஸ்கேன் பண்ணால் கிளியராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஆப் நிறைய இருக்குது, ஸ்கேனர் ஆப்ஸ் இருக்கும். அதில் அடாப் ஸ்கேனர்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கிளாரிட்டி. ஸோ ஸ்கேன் பண்ணுங்கள், 4 கார்னரும் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் ஸ்கேன் கிளியராக இருக்கா பாருங்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக தெரியணும், டேட்டு, இதெல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ், உங்கள் நேமு இதெல்லாம் கிளியராக இருக்குன்னா அதுவே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நார்மல் குவாலிட்டியான ஸ்கேன் இருந்தால் போதும். உங்களோட ஓன் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிக்கணும். 500 KBக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குமே வந்து நீங்கள் சைஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா வந்து கூகுளில் போயிட்டு கம்ப்ரஸ் பிடிஎஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர ஒரு 2-3 வெப்சைட் லிங்க்ஸ் வரும். அதில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ லவ் பிடிஎஃப், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மேண்டேட்ரி சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணோம். முக்கியமாக வந்து நமக்கு இது ஃபஸ்ட்டு 2க்கா இல்லை 2Aக்கான ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டும் அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் ஃபார் ஃபாரஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் முன்னாடி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது 2A அப்படின்றதுனால நமக்கு இதில் ஃபாரஸ்டர் போஸ்ட்டு இன்க்ளூட் ஆகாது. அதனால் அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இந்த நம்பர் டிஎன்பிசியோடைய டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கால் பண்ணி கேட்டாலே அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து ஏதாவது எரர்லாம் இருக்குன்னா அவங்களே வந்து வெப்சைட்டில் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட். அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டு அது ரிலேட்டடாக ஏதோ ஒன்று நீங்கள் கொடுக்கலனாலும் ஏதோ ஒன்று கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி அசிஸ்டன்ஸ் கேளுங்க. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதையும் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிஎஃப் வந்து 500 KBக்குள்ளே இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபோன்லேருந்தே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா வந்து டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் சிலர் வந்து இந்த ஆல்ஃபபெட் வருது பார்த்தீங்களா, இது மென்ஷன் பண்ணாமல் வெறுமனே நம்பர் மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் நீங்கள் இந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட் ஃபீல்டில் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி நான் என்னுடைய இது டாக்குமெண்ட் நம்பர் வந்து இது, பட் நான் அந்த ஆல்ஃபபெட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் இந்த அதர் டாக்குமெண்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பேஜ் வந்து ஒரு பேஜ் தான் இருக்கணுமா சர்டிஃபிகேட் அப்படின்னா இல்லை. சம்டைம்ஸ் சர்டிஃபிகேட்டோடைய பேக் சைடில் ஏதாவது நமக்கு சீல் ஆர் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம 2 பேஜுமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். பேஜுக்கெலாம் எந்த லிமிட்டேஷனுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ டிகிரி சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட்டோடைய நம்பரை வந்து கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். அது கூடவே உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதையுமே சேர்த்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா சிலருக்கு வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு இல்லைனா ஃபைனல் செமஸ்டரோடைய மார்க் ஷீட்டு இந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. டிகிரி சர்டிஃபிகேட் இன்னும் வராதவங்க அவங்களாம் வந்து இப்போ உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதையும் கூடவே சேர்த்து ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா தனியாக இங்கே அதர் டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சர்டிஃபிகேட் நம்பரும் உங்களுடைய நீங்கள் அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது தான் அவங்க செக் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃபோலியோ நம்பர் கொடுத்துட்டேன், டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கறது பதிலாக ஃபோலியோ நம்பர் இல்லை ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. உங்கள் நேம் இருக்க உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டில்
அந்த நம்பரை அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா வந்து கூடவே வந்து நான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கூடவே அட்டாச் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, அவ்வளோதான். உங்களுடைய நேமு, உங்களுடைய மார்க் ஷீட்டு, நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தான் பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இனிஷியல் வந்து சில சர்டிஃபிகேட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் தராங்கன்னா அதில் வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம நேம் இருக்கும். பட் நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் இருக்கும், அதுக்கப்புறம் இனிஷியல் இருக்கும். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நேம்லேயே ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் சர்டிஃபிகேட், அதாவது எஸ்எஸ்எல்சி, 12th, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி இதில் எதனா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது கெசட்டில் மாற்றிருப்பீங்களா, அதுக்கான ப்ரூஃப் வந்து இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த கெசட் காப்பி ஏதாவது நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த அதர் டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் டிகிரி போட்டிருப்பீங்க. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா லா டிகிரி கொடுத்துருக்கேன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணணும். என்ன சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கணும் அது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் எது கிளைம் பண்ணுறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் திரும்ப அதே டிகிரி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களா, அந்த COA முடிச்சிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக அட்டென்ட் பண்ணுமா கேட்டால் தேவை கிடையாது. ஏன்னா அந்த மேண்டட்டரி சிம்பிள் வந்து இங்கே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு 2Aக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் தேவையில்லை, 2க்கு தான் தேவைப்பட போகுது. கம்பல்சரியான்னு கேட்டால் கம்பல்சரி இல்லை. உங்ககிட்ட இருக்குது, இல்லை நான் ஒரு சேஃப்டிக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் புதுசாக வாங்கினவங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும். அது அப்லோட் பண்ணுமா, இல்லைனா ஓல்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ டிஜிட்டல் ஃபார்மேட்டும் வச்சுட்டு, ஏன்னா அந்த நம்பர் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க, எந்த சர்டிஃபிகேட் நம்பர் போட்டிருக்கீங்களோ அதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓல்டு சர்டிஃபிகேட்டுக்குன்னா அதுவும் வச்சுருங்க. ஏன்னா ஓல்டில் தான் வந்து மோஸ்ட்லி நமக்கு இந்த ரிலீஜியன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது ரிலேட்டடாக நம்ம கேட்கல. கவுன்சிலிங்கில் நீங்கள் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து இந்த ஹிந்து ரிலிஜியனுக்கான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு TC இருந்தால் நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதில் எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் ப்ரூஃபாக காமிக்கலாம். அப்படியே இல்லைனா உங்களுக்கு ஒரு 15 days டைம் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் போயிட்டு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட உங்களுடைய ரிலீஜியன் பேஸ்டான ஒரு ப்ரூஃபை நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது கமெண்ட்ஸும் எடுத்து அதில் என்னென்ன டவுட்ஸ் வேறு எதாவது விட்டேனான்னு நான் பார்த்துக்கிறேன். கமெண்ட்ஸில் இருக்க டவுட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஸோ அடிக்கடி வந்து வீடியோ போட முடியாது, அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்குன்னே டிஸ்கஷனுக்காக ஒரு தனி டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ இந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு TNPCயோடைய சேனலும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அதில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஃபார்மேட் வந்து அதில் உங்கள் பேர், அப்பா பேர், கம்யூனிட்டி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி டிஜிட்டல் ஃபார்ம் இல்லாத ஓல்டு ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த அலுவலகத்தோடைய முத்திரை, நாள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. கணவர் பேர் குறிப்பிட்டு பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ அப்பா பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கமெண்ட்ஸில் இருக்க டவுட்ஸ் எதாவது நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு பார்த்துக்கிறேன். ஸோ குரூப் அண்ட் மெயின்ஸுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க வந்து அதே வந்து அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெஜிஸ்டர் நம்பர் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் இப்போ குரூப் 2Aக்கு தேவை கிடையாது, அதனால் அது கம்பல்சரியில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அடுத்து கன்சாலிடேட் மார்க் ஷீட்டோடைய தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து அப்லோட் பண்ணுங்கள். டிகிரி சர்டிஃபிகேட் கன்சாலிடேட்டட் ஒரே சிங்கிள் PDF வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லைனா வந்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக இந்த அதர் டாக்குமெண்ட்ஸ்லையும் நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்டர் குரூப் 2 சர்வீஸ் தான். ஆமாம், இப்போ நமக்கு வந்து ஃபாரஸ்டர் வந்து அவங்க தெரியாமல் மென்ஷன் பண்ணிட்டாங்க, மேபி அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இத்தனைக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கூட அவங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேண்டட்டரி சிம்பிள் வந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்திருக்கிறது வந்து குரூப் 2A உடைய ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ ஃபாரஸ்டர் வந்து நமக்கு 2 அப்போ தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் ஒரு PDF அப்லோட் பண்ணலாமா, இல்லை அதர் டாக்குமெண்ட்ஸில் டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா, ரெண்டுத்தையும் ஒரே PDF அப்லோட் பண்ணலாம். ஸோ தட் அவங்க ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ல. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு COA நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்டும் இருக்கா, ப்ரிஃபரன்ஷியல் சர்டிஃபிகேட்டுன்னு தனியாக அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கும் நீங்கள் சேம் அதே வந்து அப்லோட் பண்ணலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. டைப்ரைட்டிங்லாம் முடிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய பேருக்கு வருது. நீங்கள் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து கிளைம் பண்ணலனாலும் பட் அது காமிக்குது மேண்டேட்டரி சிம்பிளாக. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணுங்கள், அவங்க அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மார்க் இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும்ட்டு. ஓரளவுக்கு சேஃப் ரேங்க் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் கவுன்சிலிங் போகும்போது அங்கே ரியாலிட்டி நமக்கு தெரியும். ஓகே, மார்க் ஷீட் வந்து எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதையே வந்து அப்லோட் பண்ணுங்கள். இப்போ கன்சாலிடேட்டட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர் அதை அப்லோட் பண்ணுங்கள். கூடவே வந்து உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணுங்கள். இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் வராதவங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபோலியோ நம்பர்லாம் போட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை இந்த நம்பரை போட்டேன், இன்னொரு டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் இது, அதுக்கான டாக்குமெண்ட்டை நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிடுங்க. இது ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கு வந்து அப்லோட் டாக்குமெண்ட் உங்களுக்கு வரல, நீங்கள் குரூப் 2ல் நல்ல ரேங்க் எடுத்திருக்கீங்கன்னா இன்னும் அவங்க குரூப் 2க்கான ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்னும் அவங்க அதுக்கான லிஸ்ட்டும் அவங்க இன்னும் போடல, அதுக்கான ப்ராசஸும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் அப்லோட் வந்து காமிக்காமல் இருக்கும். 2Aல அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்ருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு 2 அந்த லிஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது வரும். ஓகே, கன்சாலிடேட்டட் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், ப்ரொவைடட் யூ சப்மிட் ஆல்சோ தி டிகிரி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ரிலீஜன் இல்லை, அது பிரச்சனை கிடையாது. இப்போ இருக்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஷியல் சர்டிஃபிகேட்னால் என்னென்னா வந்து நீங்கள் வந்து இப்போ டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, இல்லைனா வந்து பிகாம் இல்லை லா, இந்த மாதிரி சில ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சில போஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்பாங்க. அதோடைய டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கேட்பாங்க. அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 டாக்குமெண்ட் தான், எதுவுமே நீங்கள் ஃபாரஸ்டர் போஸ்ட் கேட்கல, அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் டைப்ரைட்டிங் எதுவுமே கொடுக்கலாம், உங்ககிட்ட 4 டாக்குமெண்ட் தான் கேட்பாங்க. உங்களுடைய SSLC 12th டிகிரி அண்ட் கம்யூனிட்டி தான் கேட்பாங்க. அந்த 4 மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்க ஏதாவது உங்களுக்கு அப்பாலஜி லெட்டர் வைக்கணும் இல்லை ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அதர் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நேம் சேஞ்ச் இருந்தால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதர் டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து சப்போஸ் ப்ரொவிஷனல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு விமனுக்கு வந்து செஸ் மெஷர்மெண்ட்லாம் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து நமக்கு மேண்டேட்டரி சிம்பிளில் இல்லை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், அதனால நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ விமனுக்கு வந்து கம்பல்சரி செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. கவுன்சிலிங் ஜூலையில் இருக்கும், ஜூன் அண்ட் ஜூலையில் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க ப்ராசஸ். ஸோ நமக்கு ஜூலையில் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். குரூப் 2 செலக்ட் ஆகிட்டிங்களா, என்ன கேட்குறீங்களா? ப்ரோ 2A கிடைக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ரிலீஜன் மென்ஷன் பண்ணல, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலீஜன் ப்ரூஃப் என்ன பண்ணுறது? அது நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது அப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற டிசி இதெல்லாம் காமிங்க. சப்போஸ் இல்லை இன்னொரு சர்டிஃபிகேட் வேணும்னா அப்போ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜென்யூனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் காமிக்கும்போது அவங்க இன்னும் கூட டைம் கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாலாம் அவ்வளோவா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டைம் கொடுப்பாங்க. விஷன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்லாம் இப்போ தேவை கிடையாது. ஃபாரஸ்டருக்கு இப்போ நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. 10th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன், அது வந்து பிரச்சனை கிடையாது. 10th வர்றது தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 2க்கு வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்காது. எனி ஸ்பெசிஃபிக் நேம் ஷுட் பி கிவன் டு, அந்த மாதிரி எதுவுமே டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் நேம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. வேணா உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் டாக்குமெண்ட் கரெக்டாக அப்லோட் பண்ணுறீங்களான்னு பார்க்கறதுக்கு உங்களுடைய இப்போ 10th மார்க் ஷீட்னா உங்கள் நேம் 10th அந்த மாதிரி ஏதோ ஒரு கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ல. உங்களோட 10th மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ண அப்புறமா உங்களுக்கு வியூ பண்ணிக்க முடியும். எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் ரீஅப்லோடும் பண்ணிக்க முடியும். அது பிரச்சனை கிடையாது. ஸோ எடிட் ஆப்ஷனில் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஃபைல் நேம்லாம் நீங்கள் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேணா உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சேவ் பண்ணிக்கோங்க, 10th மார்க் ஷீட்டுக்கு 10th மார்க் ஷீட்னு சேவ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ இது வரும்போது தான் நமக்கு தெரியும் கவுன்சிலிங்கில் ரேங்க் வைஸ் பார்க்கும்போது. இது ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் நம்மளே பண்ணிட்டு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட சொல்லும்போது அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. சேவா தேவையில்லை, நம்மளுடைய மொபைல்லே நம்ம பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் யார் வந்து ஃபாரஸ்டர் ஆப்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கேட்கும். டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேலிட், அந்த இயர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்து எப்பயுமே வேலிட் தான். கவுன்சிலிங் நம்மளே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் டவுட்ஸு. இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.